வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மசி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த லொக்கேஷன், ஒர்க் நேச்சர், அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், சேலரி எவ்வளவு, இன்டர்வியூ டேட் எப்போ, லாஸ்ட் டேட் டு அப்ளை எந்த மாதிரி டைமில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேரியர் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அட் விஎம்எம்சி அண்ட் சாஃப்டர்ஜிங் ஹாஸ்பிட்டல். ஓகே, அதாவது டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், டிடிஇஜிஹெச்எஸ், அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்கலாம். இஸ் எ ரிப்போஸ்டரி ஆஃப் technical knowledge concerning public health, medical education and healthcare. It is an attached organization of the Ministry of Health and Family Welfare. So Ministry of Health and Family Welfare கீழே அட்டாச் ஆகக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா டிடிஇஜிஹெச்எஸ். ஓகே, த டிடிஇஜிஹெச்எஸ் இஸ் ஹெடட் பை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபார்மாக சொல்லியிருக்கிறோம். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் and officer of central health services who renders technical advice on all medical and public health matters to Ministry of Health and Family Welfare. Okay, the directorate coordinates with the health directorates of all states, union territories for implementation of various national health programs through இட்ஸ் ரீஜனல் ஆஃபீஸஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. முதல்ல இந்த ஜாப் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு எங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஜாப் லொக்கேஷன், ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு ஃபாலோடு பை இன்டர்வியூ வில் பி கண்டக்டட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஒன் போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். ஒரே ஒரு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் தான் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ், அதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஃபார் ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ராஜெக்ட் டைட்டிலில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸ்பான்சர்டு பை நேஷ்னல் சென்டர் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல், டிசீஸ் கண்ட்ரோல். ஓகே, ஸோ என்சிடிசியோட ஸ்பான்சரில் வரக்கூடிய ப்ராஜெக்ட், அதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, த்ரூ MOHFW, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் வேகன்சிஸு, ரெனியூமரேஷன், ஏஜ், ரெக்வஸ்டட் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் திஸ் போஸ்ட் இஸ் ஆஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட். எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது, அதாவது மைக்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழேன்னு சொல்லியிருக்கிறாங்க. விஎம்எம்சி பில்டிங், விஎம்எம்சி அண்டு சாஃப்டர்ஜிங் ஹாஸ்பிட்டல், நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து மந்த்லி ரெமுனரேஷன் பார்த்தோன்னா 25,000. ஓகேவா, கன்சாலேட்டட், நோ அதர் அலவன்சஸ் ஆர் பெர்மிசிபிள். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எசென்ஷியல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 10th +2 வித் டிகிரி ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி, பிஃபார்ம் இல்லை டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன் ஆர் போர்டு. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஸ்பென்சிங் அண்ட் ஆர் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்பென்சிங் ஆஃப் ட்ரக்ஸ் இன் எ ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் அட் இன்ஸ்டியூஷன் ஆர் இன் எ ட்ரக் ஸ்டோர் ஆர் எ ஃபார்மசூட்டிக்கல் கன்சர்ன். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிஸ்பென்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸ்டோரேஜ், டிஸ்பென்சிங் ஆஃப் ட்ரக்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டியூரேஷன் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி 1 year அண்ட் எக்ஸ்டெண்டபிள் டிபெண்டிங் அப்போ த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆச்சுனால் கண்டிப்பாக இந்த போஸ்ட்டோட டியூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா, வாக்கின் இன்டர்வியூ ஆர் ஸ்கில் டெஸ்ட்டு ஆர் டெலிகான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ ஆஃப் த ஷார்ட் லிஸ்டட் candidates will be intimated by email or telephone. ஸோ இன்டர்வியூ இருக்கும்,
அப்படி இல்லைன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுவும் இல்லைன்னா டெலிகான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் வந்து லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஒன்லி ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பை எ இமெயில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சுட் ரிப்போர்ட் இன் ரூம் நம்பர் 503 5th floor டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி விஎம்எம்சி பில்டிங் விஎம்எம்சி அண்ட் சாஃப்டார் ஜங் ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லி. ஸோ நமக்கு வந்து மெயிலில் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த அட்ரஸில் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? பின்கோடு பார்த்தோன்னா 110029 அலாங் வித் ஒரிஜினல் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ். அடுத்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு. அதில் வந்து ஒன் ஷுட் பி பேஸ்டட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒரு ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டியூலி ஃபில்டு ஆஸ் இன் அனெக்சர் 1. ஸோ இதிலே வந்து அனெக்சர் 1ல் வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க போல். அதை பார்த்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன்ஸ் விச் ஆர் இன்கம்ப்ளீட் இன் எனி மேனர் would be summarily rejected. ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்ஷூர் தட் அப்ளிகேஷன் is complete in all respects and they fulfill all the eligibility criteria. No correspondence whatsoever shall be entertained in this regard. ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஸோ அதில் வந்து வேறு எந்த ஒரு ரெக்வஸ்ட்டுமே எடுத்துக்க முடியாது. ஸோ அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த ஃபார்மேட்லேயே நம்ம வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஹாஸ்பிட்டல் ரிசர்வ்ஸ் த ரைட் நாட் டு ஃபில் அப் த போஸ்ட் கேன்சல் த அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஹோல் ஆர் பார்ட் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன் அண்ட் இட்ஸ் டிசிஷன் இன் திஸ் ரிகார்ட் வில் பி ஃபைனல். ஓகே, அதாவது ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ அது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் எல்லாமே வந்து அவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? த அப்பாயிண்டி வில் நாட் பி கிராண்டட் எனி கிளைம் ஆர் ரைட்ஸ் ஃபார் ரெகுலர் அப்பாயின்மெண்ட் டு திஸ் ஆர் any other post under government services. Age will be reckoned from the date of issue of advertisement. ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 40 கொடுத்துருக்கிறதுனால அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் டேட் எப்போ கொடுத்துருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் போஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷுட் ஃபில் த அட்டாச்டு ஃபார்மட் அண்ட் அட்டாச் தேர் லேட்டஸ்ட் ரெஸ்யூம் வித் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் த certificate in support of age, educational qualification, relevant experience, etc. and mail to recruitmicro.vmmcsih@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். 23rd July 2024 லாஸ்ட் டேட் டியூஸ்டே. ஓகேவா? சிங்கிள் ஸ்கேன்டு பிடிஎஃபாக இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.